Hi friends, Smiley Food Time channel வந்து நாங்க கற்பகம் பேசுறேன். இன்னைக்கு சைவ மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம்ங்க. சைவ மீன் குழம்பு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு வாழைக்காய் எடுத்து நான் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி இந்த மாதிரி நடுவில் ஹோல்ஸ் போட்டு அரிசி கழுவின தண்ணில் போட்டு வச்சுருக்கேன். ஒரு 5-6 தக்காளி மிக்ஸில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 3 ஸ்பூன் வீட்டு குழம்பு மிளகாய்த்தூள், இது ஒரு கைப்பிடி அளவு புளி ஊற வச்சுருக்கேன். 2 வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் வெந்தயம், ஒரு பச்சை மிளகாய், ஒரு 10-15 பூண்டு கூட தட்டி வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ முதல்ல வாழைக்காவை தண்ணியிலேருந்து எடுத்துடணும். இதுக்கு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், இந்த வாழைக்காவுக்கு தேவையானது மட்டும் கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா இது மசாலா பிசைஞ்சு வச்சுக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். ஸ்டவ் ஆன் பண்ணி தவா வச்சுக்கலாம். இந்த ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. வாழைக்காய் ஊறிடுச்சு, வறுத்து எடுத்துடலாம். நம்ம இது 2 பக்கமும் திருப்பி விட்டு கொஞ்சம் லைட்டாக ஸ்டவ்க்கு வறுத்து எடுத்துக்கணும். இந்த மாதிரி வறுத்து குழம்புல போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் திருப்பி விட்டுக்கலாம். இது வறுத்தாச்சு, எடுத்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம். கடாயில் ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஸ்டவ் லோ ஃப்ளேம் வச்சுக்கோங்க. எண்ணெய் காஞ்சிச்சு. வெந்தயம், கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெந்தயம் பொரிஞ்சிடுச்சு. வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினா தான் அந்த குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு போட்டு லைட்டாக வதக்கிடுங்க. கருவேப்பிலை போட்டுக்கலாம். அரைச்சிட்டு தக்காளியை ஊற்றிக்கலாம். இதே மிளகாய்த்தூள், மஞ்சள்தூள், உப்பு போட்டுக்கலாம். அரைச்சிட்டு அந்த புளியை ஊற்றிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வைங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சு, குழம்பு சுண்டிடுச்சு. இப்போ இந்த பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இதுலேயே வாழைக்காவும் போட்டுக்கலாம். வறுத்து வச்ச வாழைக்காவை போட்டுக்கலாம். இதே மாதிரி எல்லா வாழைக்காவும் போட்டு ஒரு 3 நிமிஷம் கொதிக்க வைங்க. மீன் குழம்பு ரெடி. சைவ மீன் குழம்பு ரெடி. சுவையான சைவ மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.